பத்மினி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற பல மொழி படங்களிலும் நடித்துள்ளார். அவர் தமிழ் திரையுலகில் நாட்டிய பேரொளி என்று அழைக்கப்பட்டார். தமிழ் சினிமாவில் எல்லா படங்களிலும் குத்து விளக்காக நடித்த இவர் ஹிந்திக்கு சென்றதும் தலைகீழாக மாறியது நிலைமை. ஹிந்தியில் அவர் நடித்த முதல் திரைப்படம் கல்பனா. 1948ஆம் ஆண்டு இந்த சினிமாவில் அவர் அறிமுகமான முதல் படம் இதுதான். அதன் பிறகு அமரதீபம் 1957லும் ஹிந்தியில் அவர் நடித்த ஒரு குறிப்பிடத்தக்க திரைப்படம். ஜிஸ் தேஷ் மே கங்கா பெஹ்தி ஹை 1961இல் ஒரு பிரசித்தி பெற்ற ஹிந்தி படத்தில் அவர் நடித்துள்ளார். இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். நடிப்பில் அவ்வளவு பிரமாதப்படுத்தியிருப்பார். ஹிந்தி சினிமா உலகம் இவரை கொண்டாடியது. இதையடுத்து தட்கா ரிஷிதா 1982ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் அவர் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். இது தவிர மலையாள படமான நோக்குதது அது என்னு நாட்டு இந்த படத்தில் அவர் நடித்துள்ளார். அந்த படத்தில் முண்டி எனும் ஆடை அணிந்து நடித்திருப்பார். இந்த படங்களில் நடித்த போது ஒன்றும் பிரச்சனை எழவில்லை. ஹிந்தியில் ராஜ் கபூருடன் நடித்த படத்தில் மிகவும் கவர்ச்சியாக நடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் இந்திய ரசிகர்களால் ஏற்றுக்கொண்டது. பத்மினி நடித்த அந்த காட்சிகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 1970களில் இப்படிப்பட்ட கவர்ச்சிகளை தமிழ் சினிமா ஹாலிவுட்டில் தான் பார்த்து கொண்டிருந்தது. இந்திய சினிமாக்களில் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. ஆனால் பத்மினி இப்படி நடித்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதற்கு முன் இவர் நடித்த இந்த படத்தின் கதை ஜிஸ் தேஷ் மே கங்கா பெஹ்தி ஹை. இதன் பொருள் கங்கை பாயும் நாடு என்பதாகும். இது ராஜ் கபூர் தயாரித்து ராஜ் கபூர், பத்மினி மற்றும் பிரான் ஆகியோர் நடித்த ஒரு காதல் திரைப்படம். கொள்ளையர்களால் கடத்தப்படும் ராஜ் கபூர் ஒரு கொள்ளையர்களின் தலைவரின் மகளுடன் காதல் வயப்படும் போது கதை தொடங்குகிறது. இந்த படம் பத்மினிக்கு நல்ல பேர் வாங்கி தந்தது. இந்த படத்தில் ஒரு அளவோடு தான் நடித்திருப்பார். 1970இல் வெளிவந்த மேரா நாம் ஜோக்கர் இந்த படத்தில் தான் அவர் தனது கவர்ச்சியால் தன் பெயரை முழுக்க கெடுத்துக் கொண்டார். 6 வருடங்களாக தயாரிப்பில் இருந்தது. ராஜ் கபூர் தனது சொந்த செல்வத்தின் பெரும் பகுதியை முதலீடு செய்தார். அவரது அனைத்து சொத்துக்களும் அடமானம் வைக்கப்பட்டன. மேலும் கதையில் பல நிகழ்வுகள் கபூரின் சொந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை. கபூர் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 3 தனித்தனி படங்களாக எடுத்தார். பத்மினி மற்றும் ராஜேந்திர குமார் இருவரையும் வைத்து சிறப்பாக படமாக்கினார். சோவியத் யூனியனில் படமாக்கப்பட்டது. இந்தியில் பல நடிகைகளிடம் இந்த கவர்ச்சி சீனை சொல்லி கேட்டபோது அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆனால் பத்மினி என்ன காரணத்துக்காக அப்படி நடித்தார் என்று இன்றும் புரியவில்லை. பத்மினிக்கு மிகவும் கவர்ச்சியான வேடத்தை கொடுத்திருந்தார் ராஜ் கபூர். தமிழ் சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ் சினிமாவில் குடும்ப குத்துவிளக்காக நடித்த பத்மினி ஹிந்திக்கு சென்றதும் தன்மானத்தை இழந்துவிட்டார் என்று பத்திரிகைகள் விமர்சனம் எழுதியது. பத்மினி ஏன் இப்படி நடித்தார்? ராஜ் கபூர் தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அதனால் என்னால் முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்று விளக்கம் சொன்னார். அதன் பிறகு அப்படி நடிப்பதை குறைத்து கொண்டார் அல்லது நடிக்கவில்லை. இந்த படத்தின் படப்பிடிப்பு ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் நடந்தது. அப்போது ராஜ் கபூருக்கும் பத்மினிக்கும் காதல் என்று ஹிந்தி பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. ஒரு அறையில் பத்மினியும் ராஜ் கபூரும் இருந்தபோது அங்கு வந்த ராஜ் கபூரின் மனைவி பத்மினியுடன் சண்டை போட்டதாக ஹிந்தி பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. அது அந்நாளில் மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்தது. அதன் பிறகு ஹிந்தி படங்களில் நடிப்பதை பத்மினி குறைத்து கொண்டார். ஆனாலும் பத்மினி அது போன்ற படங்களில் நடித்திருக்க கூடாது என்பதுதான் எல்லோரின் பொதுவான எண்ணமும் கூட.